ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஆனந்தி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. அவங்க டீ கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இதோட பலகார கடையும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்டாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. இவங்க ஒரு கடை வாடகைக்கு எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அம்மா தவறிட்டாங்க. அப்பாலாம் இவங்கள கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் மட்டும்தாங்க. அவங்க அண்ணாவும் அப்பப்போ தான் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா நதியா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி இருக்காருங்க. அவர் படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு போயிட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குறுகிய காலத்தில் டிவோர்ஸ் ஆனதுனால இப்போ வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓரளவு சாதாரண குடும்ப மணமகனாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியிருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ.